எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கிகி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம iPhone 7 அதாவது Apple iPhone 7ஓட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆப்பிள் iPhone 7 இந்த ஆப்பிள் iPhone 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 6s அதுக்கப்புறம் 6s ப்ளஸ்க்கு அப்புறம் லான்ச் ஆனது தான் 7 ப்ளஸ் லான்ச் ஆச்சு. ஸோ 7 ப்ளஸ் வந்து ஒரு ஹையர் வேரியன்ட், 7 வந்து ஒரு சின்ன வேரியன்ட். ஸோ 7க்கும் 7 ப்ளஸ்க்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ப்ளஸ் வந்து ஒரு லார்ஜர் டிஸ்ப்ளே, 7 வந்து ஒரு சின்ன டிஸ்ப்ளே. ஸோ 7 ப்ளஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவல் கேமரா அந்த போர்ட்ரேட் மோட்லாம் இருக்கு. iPhone 7ல அதெல்லாம் இல்ல. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ iPhone 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க நீண்ட நாள் யூஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த யூஸ் பண்ணதுக்கு நாங்க பாயிண்டர்ஸ்லாம் எடுத்திருக்கோம், நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி இந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ iPhone 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரம் Apple. ஸோ அதோட டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட் நம்ம iPhone 7ஓட டிஸ்ப்ளேவை பத்தி பேசலாம். டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4.7 இன்ச் டிஸ்ப்ளே தான். ரொம்ப பெரிய டிஸ்ப்ளேலாம் இல்ல. அந்த 4.7 இன்ச் டிஸ்ப்ளே ஒரு காம்பேக்ட்டான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4.7 இன்ச் டிஸ்ப்ளே, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெச்டி ரெசல்யூஷன் தான். 720p இன்டூ 1300 அப்ராக்சிமேட்டா அந்த டிஸ்ப்ளே தான் குடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி எப்படி இருக்கு? உங்களுக்கே தெரியும் ஐஃபோன்ல இருக்க எல்லா டிஸ்ப்ளே ஐஃபோன் 4ல இருக்க டிஸ்ப்ளே கூட எவ்வளோ அற்புதமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல iPhone 7ல. ஸோ டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் பக்காவா வேலை செய்யும். ஏன்னா கண்டிப்பா வேலை செஞ்சாகணும் அந்த பிரைஸ்க்கு. ஸோ நீங்க சன்லைட் எலிஜிபிலிட்டியா இருந்தாலும், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல iPhone 7ல. ஸோ டிஸ்ப்ளே ஒரு சும்மா நறுக்குன்னு இருக்க ஒரு ஷார்ப்பான டிஸ்ப்ளே தான். ஸோ iPhone 7ல டிஸ்ப்ளேக்கு ஒரு தம்ஸ் அப். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து iPhone 7ஓட பில்ட். ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 7 ஒரு அற்புதமான பில்ட் குவாலிட்டி. அதுவும் இந்த பிளாக் எடிஷன் இருக்கு iPhone 7ல. பிச்சுட்டாங்க. ரொம்ப செக்ஸியான ஒரு ஃபோன் iPhone 7. ஸோ பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியமான பில்டு தான் கிடைக்கும் iPhone 7ல. எப்பவுமே ஐஃபோன்னாலே பிரீமியமான பில்ட் தான். ஸோ iPhone 7ல ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி, ஒரு ஸ்டர்டியான பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் கிடைக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. பின்னாடி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் குவாலிட்டில ஸோ ஐஃபோன்னால நம்ம இப்போ வந்து ஐஃபோனை புடிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு செல்ஃபி எடுக்கிறோம்னு வைங்களேன், நம்மளுக்கே ஒரு பயம் வருது ஐஃபோன்னால. கீழ போட்டா லைக் வி மே பிரேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பில்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்க மாரி தோணுது. நீங்க ஒரு பவுச் போட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பில்டு ஆனா லுக் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் எடிஷன் பிச்சுட்டாங்க ஐஃபோன்ல. ஸோ பில்டும் ஒரு தம்ஸ் அப் தான் ஐஃபோன்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேட்டரிய பத்தி பேசலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960 mAh பேட்டரி. ஸோ அவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 6s. ஸோ 6s ஒரு 2 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்றாங்க. எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிக்கல் டே யூசேஜ்ல ஒரு ஈஸியா உங்களுக்கு 1 டே மேல 1 டே ஈஸியா வருது. ஸோ பேட்டரி அந்த 1960 mAh பேட்டரியே போதும்னு நினைக்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி, 4000, 5000 mAh பேட்டரி கூட குடுக்குறாங்க. ஆனா ஐஃபோன்ல 1960 mAh பேட்டரி தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரில நம்மளுக்கு இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாதனால ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங். ஏன்னா 1960 mAh பேட்டரி தான். அது நார்மல் சார்ஜ்ல போட்டாலும் சல்லுன்னு ஏறும். கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணாலும் சல்லுன்னு தான் ஏறுது அந்த யூஎஸ்பி கேபிள். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 5000 mAh பேட்டரி இருக்க ஃபோன்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டா வந்து அவ்வளோ சீக்கிரமா சத்தியமா ஏறாது. அதான் ஃபாஸ்ட் சார்ஜ் தேவை. ஆனா இந்த 1960 mAh பேட்டரி வந்து சும்மா பிச்சிருது. ஸோ கம்ப்யூட்டர்ல போட்டாலும் ஃபாஸ்ட்டா ஏறுது. ஃபாஸ்ட்னா அந்த ஓகே. லைக் 1 1/2 ஹவர் அந்த மாரி ஸ்பீடா ஏறுது. ஸோ பேட்டரி எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு 1 டே யூசேஜ் ஈஸியா கிடைக்கும். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம். ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லான்ச் பண்ண OnePlus 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் 6 ஜிபி, 8 ஜிபி ரேம். ஆனா இதுல iPhone 7ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் 2 ஜிபி ரேம் தான் கிடைக்குது. ஸோ லைக் 4 டைம்ஸ் கம்மியான ரேம் தான். 2 ஜிபி ரேம் தான். ஸோ 2 ஜிபி ரேம் பத்துமா? ஐஃபோன்ல கண்டிப்பா பத்தும். iOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம் மேனேஜ்மென்ட்ல பிச்சிருவாங்க iOS இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும். ஸோ எந்த விதமான ஒரு லேக் கூட இதுவரைக்கும் நான் கவனிக்கல ஒரு வாரத்துல. சின்ன லேக் கூட நான் பார்க்கல. ஸோ ஐஃபோனோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஸோ கண்டிப்பா நீங்க ரேம் மேனேஜ்மெண்ட்டா எந்த இஷ்யூஸும் இருக்காது. 2 ஜிபி ரேம் பத்தும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்செட். சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆப்பிள் A10 சிப் குடுத்துருக்காங்க. A10 ஃபியூஷன் சிப். ஸோ OnePlus 5 லான்ச் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபோன் வந்து போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2017 16ல லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து
A10 ஃபியூஷன் சிப் நேத்து வந்து S8 Plus கூட A10 ஃபியூஷன் சிப் வந்து உங்களுக்கு தோக்கடிச்சிச்சு. ஸோ எவ்வளோ ஸ்பீடா இருக்கும்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம். A10 ஃபியூஷன் சிப் செட் வந்து அவ்வளோ ஸ்பீடான ஒரு சிப் செட். ஸோ இப்போ வர Snapdragon 835 அது OnePlus 5ல இருக்க ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ்னால மட்டும்தான் OnePlus 5 இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோன் டு பீட் நம்ம iPhone 7. ஸோ A10 ஃபியூஷன் சிப் செம பர்ஃபார்மன்ஸ். எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும் சும்மா சூப்பராக அடிச்சு தள்ளும். ஸோ சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம் கார்டு பக்கம் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிம் தான் போட முடியும். எப்பயும் ஐஃபோனில் நானோ சிம் தான் போட முடியும் அதில். ஸோ நானோ சிம் தான் போட முடியும். மைக்ரோ சிம் கூட போட முடியாது. வெறும் நானோ சிம் மட்டும் தான் போட முடியும். எப்பயும் போல ஐஃபோனில் உங்களால் SD கார்டெலாம் போட முடியாது ஐஃபோனில். ஸோ நானோ சிம் மட்டும் தான் சப்போர்ட்டட். ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வேறு சின்ன ஃபோனில் உங்களுக்கு கால் பேச கூட உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு கால் பேசும்போது கூட. ஸோ கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த இதுவும் தெரில. ஸோ ஸ்பீக்கர் லவுட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் லவுட்னஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்பீக்கர் வந்து மேலே இருக்குது. ஸோ லவுட்னஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஐடி. அதான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கீழே அந்த ரவுண்டாக எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. சும்மா டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ நீ எந்த பொசிஷனில் வச்சாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கா ஓப்பன் ஆகுது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்கள் கையில ஃபிங்கர்ல தண்ணி அப்படி பட்டு நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சா ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ மட்டும் நீங்க பின் கோட் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டச் ஐடி வந்து ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது. அது மீதெல்லாம் படி அந்த தண்ணி படும்போது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அடுத்தது அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங். ஸோ A10 ஃபியூஷன் சிப் அப்போவே சொன்ன மாதிரி கேமிங் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபோன் வந்து ஹீட்டிங்கும் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சென்னை வெயிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39, 40 தான் போச்சு. அப்போ 39, 40 போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனே சில டைம் ஆஃப் ஆயிடுற மாதிரி இருக்கு. என்ன ஆஃப் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஹீட் வெளில. அந்த நம்ம ஹீட்னால மட்டும் அது கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகுது சில டைம். அந்த சன்னால மட்டும் தான் சொல்றேன். நம்ம கேமிங் ஆடும்போதுலாம் ஹீட்டிங்லாம் சொல்லல. அந்த சன்னால் மட்டும் ஹீட் அந்த நோட்டிஃபிகேஷன் கூட வருது சில டைம் ஹீட் ஆகுது. ஸோ அதுக்குன்னு ஷாமி ஃபோன் மாதிரிலாம் ஹீட் ஆகாது. ரெட்மி Note 4 அந்த மாதிரிலாம் ஹீட் ஆகாது. இது ஹீட் ஆகுது அவ்வளோதான். ஸோ கேமிங் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 12 மெகா பிக்சல் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. iPhone 7 Plus தான் டுவல் கேமரா இருக்குது. இதில் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 மெகா பிக்சல் சென்சார் இருக்குது. ஸோ 12 மெகா பிக்சல் சென்சார் வந்து லோ லைட்டில் கூட செமையாக பண்ணும். ஐஃபோன் கேமராலே எப்பயும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது கேமரா. ஆனால் இதில் கேமராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் 60 frames per secondல 1080p ரெக்கார்ட் பண்ணலாம் 720p ரெக்கார்ட் பண்ணலாம் ஸ்லோமோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க பின்னாடி கேமராக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் ஒரு ஃப்ளாஷ் இருக்கும் பின்னாடி கேமராக்கு. ஸோ ஆனால் பின்னாடி கேமராவில் வந்து உங்களுக்கு இந்த கேமராவில் போர்ட்ரேட் மோட் இல்லை. ஆனால் iPhone 7 Plusல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் இருந்துச்சு. இதில் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோட் இல்லை. அதுக்கப்புறம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வீடியோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராவில் 7 மெகா பிக்சல் கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா வந்தாலும் ஓகே, பேக் கேமரா வந்தாலும் ஓகே. சும்மா பக்காவாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்குது. பின்னாடி வேறு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்கனால ஸோ உங்களுக்கு வீடியோ எந்த விதமான ஜர்க்கிலாம் இல்லாமல் பக்காவாக ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனை நீங்கள் வாங்கணுமா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் 3 வேரியன்ட் விட்டுருக்காங்க. ஆப்பிள் வந்து 64GB, 128GB, 256GB வேரியன்ட் விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கே அவங்க விட்டது பார்த்தீங்கன்னா 60,000 ஆனால் இப்போ ப்ரைஸ் கட் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் கட், அமேசானில் ப்ரைஸ் கட் அப்படி இப்படின்னு நீங்கள் பார்த்து கட்சியில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து கிட்டத்தட்ட 36,000 இருக்கும். உங்களுக்கு வந்து ஐஃபோனில் 36,000 இருக்கும் ஐஃபோன் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ கம்மியாயிடுச்சு இப்போ ஃபோன்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம். ஸோ 36-40,000 நீங்கள் ஐஃபோன் வர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்த்துங்க. உங்களுக்கு iOS பிடிச்சிருந்தா ஸோ சாஃப்ட்வேர் சொல்ல வந்துட்டேன். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து iOS 10 ரன் ஆகிட்டு இருக்கு. iOS 11 பீட்டா வெர்ஷனும் வந்துருச்சு. உங்களுக்கு பீட்டா வெர்ஷன் வேணால் நீங்கள் இதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் iOS 10 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ iOS 10 தான் இருக்குது. ஸோ 10 எப்பயும் போல் iOS ரொம்ப ஒரு ஃப்ளூயிடான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். அப்புறம் சிரி கூட இருக்குது. சிரி சப்போர்ட் உங்களுக்கு எப்பயும் போல தெரியும். லைக் அந்த சிரி. ஸோ சிரி கூகுள் அசிஸ்டன்ட் அளவுக்கு இல்லைனால கூட சிரி ஓகே. நம்ம இடத்துக்கு சூழ்நிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரி அவ்வளோ ஒத்து வராது கூகுள் அசிஸ்டன்ட். ஆனால் கூகுள் அசிஸ்டன்ட்டும் இப்போ ஐஃபோனில் வந்திருக்கு. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் ஐஃபோனில் யூஸ் பண்ணலாம். சிரி வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த யூஎஸ்பி அவங்க கொடுக்குற கனெக்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கை கனெக்ட் பண்ணணும். அது ஒரு பிரச்சனை தான். ஸோ
அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கனெக்டர் தொலைச்சிங்கன்னா திருப்பி அந்த கனெக்டர் நீங்க $5 என்னமோ யூஎஸ்டி சொன்னாங்க. இங்க எவ்வளோன்னு தெரியாது. அத குடுத்து நீங்க கண்டிப்பா வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ மழையில நனைஞ்சாலும் iPhone எதுவுமே ஆகாது கண்டிப்பா. அதுக்காக நீங்க போய் ஸ்விம்மிங் பூல்லலாம் போட்டா நான் கேரண்டி இல்ல. ஆனா மழையில போட்டாலும் உங்களுக்கு மழையில நனைஞ்சாலும் எதுவுமே ஆகாது. ஸோ 60,000 இப்போ வந்து பிரைஸ் கட் அது இதுன்னு பார்த்து உங்களுக்கு 40,000 35 கிட்ட வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா iPhone 7 + 128 ஜிபி ஒரு டீல் பார்த்தேன் ரூ. 55,000க்கு. ஸோ 7 பார்த்தீங்கன்னா 40, 35,000க்குலாம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா டேம் வொர்த்துங்க ஃபோன் அந்த இதுக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனா இருந்தா ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு iOS 10ல இருக்கு. 11, 12, 13 கூட குடுத்தாலும் குடுப்பாங்க ஆப்பிள் அப்டேட். ஸோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். கேமராவும் பக்கா கேமரா. 7 மெகா பிக்சல் கேமராவும் சூப்பர் கேமரா. கண்டிப்பா இந்த iPhone 7 வாங்குனீங்கன்னா, நீங்க இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் வச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஈஸியா 3, 4 இயர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நீங்க 7 பிளஸ் அஃபோர்ட் பண்ண முடியல, உங்களுக்கு iOS பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, iPhone 7 நீங்க கண்டிப்பா பிரிஃபர் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல சாய்ஸ். iPhone 7 நீங்க வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஆனா மறக்காம நம்பிக்கை தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. iPhone 7 பத்தி. இல்லாட்டி iPhone 7 வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க பதில் சொல்றோம். எங்க அன்பாக்சிங் வீடியோ கூட போட்டுருக்கோம். வேணா நீங்க அத பார்க்கலாம். 7 பிளஸ் கேமரா ரிவ்யூ கூட சேனல்ல இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஆனா மறக்காம நம்பிக்கை தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மகிழ்ச்சி.